வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 29 மார்ச் 2025 பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். ஜூன் மாதம் 2027 வரை, அதாவது அடுத்த ஒரு 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனராசியில பெயர்ச்சிக்க போகிறார். பொதுவாகவே சனி பகவான் பார்த்தீங்கன்னா கிரகங்களில் மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாக கருதப்படுகிறார். அதே போல ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா செய்த கர்மாக்கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாகவும் கருதப்படுகிறார். அதே போல சனி பகவான் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிற இடமும் சரி, பார்க்கிற இடங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரின் கர்மாக்கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார். சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும்போது அவர் இருக்கிற வீட்டில இருந்து 3ஆம் வீடு, 7ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த சனி பெயர்ச்சியினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை அளிக்கும்ங்கிறத பற்றியும், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகுங்கிறத பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். பொதுவாகவே சனி பகவான் பார்த்தீங்கன்னா தனது சொந்த வீடான கும்பராசியிலிருந்து விலகி குருவுடைய வீடான மீனராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். இதனால 12 ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உருவாகுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 11ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆக போகிறார். சனி பகவான் பார்க்கும் இடங்கள் பார்த்தீங்கன்னா உங்க ராசியை பார்க்க போகிறார், 5ஆம் வீட்டை பார்க்க போகிறார் மற்றும் 8ஆம் வீட்டை பார்க்க போகிறார். இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் அதிகரிக்க கூடும் சொல்லிடலாம். அதே போல நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும். லாபகரமான விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாகவே நடக்கும் சொல்லிடலாம். 11ஆம் வீட்டுக்கு சனி பகவான் போற காரணத்தினால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான காலகட்டம் அடுத்த ஒரு 2.5 வருடங்கள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம். நிறைய புதிய விஷயங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம். சாதிக்க நினைக்கும் விரும்பும் ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தசா புத்திகள் பார்த்தீங்கன்னா உங்க சுயஜாதக அடிப்படையில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் காலகட்டத்தில் அதிக நன்மைகள் இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரங்க எதிர்பார்க்க முடியும் சொல்லலாம். எந்த ஒரு புதிய விஷயங்கள் இந்த காலகட்டம் நீங்க ஆரம்பிச்சனாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக வருவாய்கள் கிடைக்கும் சொல்லலாம். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு அடுத்த 2.5 வருடங்கள் நிச்சயமாகவே உருவாகும். குறிப்பா பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்த 2.5 வருடங்களுக்குள்ள திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்க நபர்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நிறைய ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உருவாகக்கூடும். நீங்க இந்த காலகட்டம் எந்த ஒரு புதிய முயற்சிகள் எடுத்தாலும் அது வெற்றிங்கிறது நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம். வேலை தேடி கொண்டு இருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட தகுதிக்கேற்ற மாதிரி நல்ல வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயமாகவே அமையக்கூடும். அதே போல சமூகத்துல பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்புங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம். மரியாதை உயரக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு. வேலையில பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள், அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வுகள் அடுத்த 2.5 வருடம் நிச்சயமாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லிடலாம். பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் வெற்றி அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். எந்த ஒரு வயதுல இருக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமையும் சொல்லிடலாம். குறிப்பா பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் முதல் 2027 ஜூன் வரை இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்துகிட்டு வரும். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க உங்களோட விடாமுயற்சி போற அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம். திட்டமிட்டு செயல்படுற நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகள் நீங்க கண்டிப்பாகவே காண முடியும். தனிப்பட்ட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அதிகமாகவே உண்டாகும். வாழ்நாளில் முதலில் செய்யாத செயல்கள் இந்த காலகட்டம் நீங்க ஆரம்பிப்பீங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான காலகட்டம்னே சொல்லலாம். நீங்க ரொம்பவுமே சுறுசுறுப்போட காணப்பட்டுக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லிடலாம். உடல் நலம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டாகும்.
தாய் மாமன் வழியில உங்களுக்கு அதிக பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. பொது காரியங்களை ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டாகும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு அனுகூலமான காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சொத்துக்கள் வாங்கிறது விற்கிறது போன்ற விஷயங்கள்ல அதிக வளர்ச்சியை நீங்க காண முடியும் சொல்லலாம். புதிய முதலீடுகள்னால அதிக வெற்றி வாய்ப்புகளை நீங்க காண முடியும். பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக வளர்ச்சிங்கிறது நிச்சயமாகவே உண்டாகும். புதிய தொடர்புகள்னால இந்த காலகட்டம் உங்களுக்கு வாழ்க்கையில பல முன்னேற்றங்களையும் ரிஷபராசிக்காரங்க காண முடியும். இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மன அமைதிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும். குடும்ப நபர்களுடன் சுற்றுலா சென்று வர வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரங்களுக்கு அமையக்கூடும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டு வர வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம். பரஸ்பரமான புரிதல்கள் ஒத்துழைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மன மகிழ்ச்சி அதிகரிக்க கூடும். ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு மன அமைதி மகிழ்ச்சி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள சிறப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம். பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. மன நிம்மதி கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். குறிப்பா பாத்தீங்கன்னா புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டாகும் சொல்லலாம். கலை சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கும் நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதனால உங்க வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம். பொருளாதார ரீதி வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். உணவு சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்புகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்து வந்த மன அழுத்தங்கள் குறைந்து மன நிம்மதி அதிகரிக்க கூடும். அதே போல இதுக்கு முன்னாடி இருந்து வந்த சொத்துக்கள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடும் சொல்லலாம். சொத்துக்கள்னால உங்களுக்கு அனுகூலமான காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. புதிய அனுபவங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும். நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா புதிய நண்பர்கள் கண்டிப்பாகவே கிடைப்பாங்க. அவங்க மூலியமா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உருவாகக்கூடும். தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களோட முயற்சிகளை போடுறீங்களோ எந்த அளவுக்கு நீங்க முதலீடுகளை போடுறீங்களோ அதுக்கேற்ற பலன்களை நீங்க விரைவிலேயே காண முடியும். புதிய திட்டங்களை உருவாக்குறதுல பாத்தீங்கன்னா நீங்க சிறந்த நபர்களாக அடுத்த ஒரு 2.5 வருடம் நிச்சயமாகவே இருந்துட்டு வருவீங்க. எதிர்மறையான எண்ணங்கள் மாறி சுப எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம். அதே போல ரிஷபராசிக்காரங்க பாத்தீங்கன்னா உங்களோட முன்னோர்களை வழிபட்டுட்டு வரும்போது அதுக்கேற்ற நல்ல பலன்களும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு ரிஷபராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு வர முடியும் சொல்லலாம். குழந்தைகள்னால உங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும். குழந்தைகளின் முன்னேற்றத்துக்காக அதிக செலவுகளும் இந்த காலகட்டம் நீங்க செய்ய வேண்டியது இருக்கும் சொல்லலாம். இருந்தாலும் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். குழந்தைகளின் திறன் மேம்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க குழந்தைகள் முன்னேற்றம் அதிகமாகவே காண முடியும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கும் மாணவர்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். வீடு கட்டு யோகம் பாத்தீங்கன்னா அதிகமாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் இருந்துகிட்டு வரும். மனத அளவுல பாத்தீங்கன்னா அதிக மகிழ்ச்சிகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம். இந்த சனி பெயர்ச்சியில பாத்தீங்கன்னா அதிக நட்பலன்களை பெறக்கூடிய ராசிகள்ல ரிஷபராசிக்காரங்க முதன்மையாக இருக்கக்கூடும் சொல்லிடலாம். நல்ல நண்பர்கள்னால நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக நன்மைகளும் ஒத்துழைப்பும் இந்த காலகட்டம் உருவாகக்கூடும் சொல்லலாம். பழைய கால துன்பங்கள் மறைந்து புதிய இன்பம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே உருவாகக்கூடும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா அதிக உயர்வுகளை நீங்க காண முடியும் சொல்லலாம். உங்களோட பேச்சுக்கு முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல கண்டிப்பாகவே இருக்கக்கூடும். சரியான நேரத்துல உங்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்க முதல் அடியை எடுத்து வச்சால் வெற்றி உங்களை நோக்கி 10 அடி எடுத்து வைக்கும். ரிஷபராசிக்காரங்க பெற்றோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன உடல் பாதிப்புல இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம்.
இதுக்கு முன்னாடி கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைந்து மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு. வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாகவே கிடைக்கும் சொல்லிடலாம். சமூகம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை நிச்சயமாகவே அதிகரிக்க கூடும். நீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதுல முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே அமையக்கூடும். நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் பல வகையிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சேமிப்பு போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபடும் போது அதுக்கு ஏற்ற நன்மைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம். பழைய கடன்களை முழுமையாக திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. பொதுவாகவே இந்த சனி பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக அமையக்கூடும். நன்றி. இப்போ நான் சொன்ன எல்லா பலன்களும் பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சொல்லலாம். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.